நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செல்வராஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. காவா வெட்ட அன்னைக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னவர் இப்ப மாட்டேங்கிறாரு. ராஜகுமார் ஐயா, காஞ்சி போன எங்க வயிறும் ஒட்டி போன கண்ணமும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ராஜகுமார் ஐயா, கூலி வேலை செஞ்சே குனிஞ்சு நிக்கிறோம் நாங்கெல்லாம். நிமிந்து நிக்கணும்னா அது உங்களாலதான் முடியும். உங்க வார்த்தையில தான் ஐயா எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை என்ன, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்றேன். ஆனா என்ன சொல்லணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது? மாமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்றேன். என்ன பொய் சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்றேன். என்னை எப்படியாவது உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான் காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது மாமா. எதுக்காக உங்க ராஜகுமாரன் பொய் சொன்னதில்ல? இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்தை நீட்டினா தானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யிலதான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. மாமா, மாமா. நீங்க சொல்ல போற இந்த பொய்யிலதான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. ஏன் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும்னு. அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? எப்படி ஓடி வர? அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டி போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டி போறேன்னு சொல்றாரு. சொல்றேன். சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, செல்வியக்காவை தான் கட்டிக்க போறாரா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. மாமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சோம். அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த கருப்பு ராய்கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பழங்கணத்துல விட்டு நான் சாக போறேன். மாமா வந்திருக்கா பாருமா. மாப்பிள வைதேகி. ஐயோ தம்பி, நீ செல்வியை கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே
பழகிட்டாளேப்பா. என்னாச்சு? அடிங்க மாமா, அடிங்க. ஏன் மாமா நிறுத்திட்டீங்க? அடிங்க மாமா. இல்ல, நான் உங்க உடம்பு நோக்கடிச்சிருந்தா நீங்க அடிக்கிற இந்த தண்டனையே எனக்கு போதும். ஆனா நான் உங்க மனசே நோக்கடிச்சிட்டேன். உயிருக்கு உயிர்தான் மாமா பரிகாரம்.